we must evaluate யார் எந்த நிலையில் யாருக்கு அனுகூலமாக இருக்கின்றார்கள். அவர் சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத இன மொழி வேறுபாடு எல்லோருக்கும் உதவுவேன் என்று சொன்னார். அதைத்தான் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை நிரூபித்திருக்கிறது. எத்தனையோ பள்ளிக்கூடங்களுக்கு 10-20 நாட்களுக்கு முன்பாக யார் யார் கிடைக்கவில்லை என்று ஏங்கி கிடந்தார்களோ, எப்போது கிடைக்கும் என்று காத்திருந்தால் அத்தனை பேருக்கும் எந்த விதமான செலவும் இல்லாமல், போக்குவரத்து செலவு கூட இல்லாமல் வீட்டுக்கே உத்தரவை அனுப்பி வைக்கிற அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு மாடல், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு இருக்க வேண்டும், மிகப்பெரிய படையெல்லாம் இன்றைக்கு ஆரம்பித்திருக்க. போதை இல்லா தமிழ்நாட்டில் போதை இருக்கக்கூடாது. அந்த போதையினால் எவ்வளவு பெரிய ஆபத்து களங்கம் விளைவிக்கிறது, குடும்பங்களில் என்ன கேடு நேர்ந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக விசாரணை நடத்தி அதுக்கு காரணமானவர்களெல்லாம் தண்டிக்க வேண்டும் என்று சட்டங்களை எல்லாம் தீட்டுகிற, இன்றைக்கு அரசு இயந்திரத்தை முழுக்கி விடுகின்ற காவல்துறையை நிச்சயமாக அந்த பயன்பாட்டில் முழுமையாக ஈடுபடுத்துகிற பணிகளை எல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய ஆரம்பித்து விட்டது. இதில் யாருக்கு கஷ்டம் என்று சொன்னால், நோகாமல் எவன் செத்தாலும் பரவாயில்லை, எனக்கு வீட்டுக்கு வருமானம் வர வேண்டும் என்று யார் யார் இதுவரைக்கும் அரசாங்கத்தை சுரண்டி கொண்டிருந்தார்களோ, தொல்லை கொடுத்து கொண்டிருந்தாலும் தொல்லையும் இல்லை, இனி சுரண்டலும் இல்லை, ஏமாற்றம் இல்லை, ஏற்றம் மட்டும்தான் கிடைக்கும் என்கிற ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கு கிடைத்த. அவர் கொஞ்சம் உறுதுணையா இருங்க. கட்சி வேறுபாடுகளை மறந்து நல்லது செய்கிற போது பாராட்டுகிறார் தன்மையை இந்த மக்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஏரி பராமரிப்பு பற்றி சொன்னார்கள். பொதுப்பணித்துறை அமைச்சரிடம், நீர்வளத்துறை அமைச்சரிடம் நிச்சயமாக நான் சென்னைக்கு சென்றவுடன் பேசுவேன். தேவைப்படுகிற விஷயங்களில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்துக்கு நான் கொண்டு வரும். இப்படிதான் ஒரு மாதம் முன்பாக வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் சர்ச்சுக்கு அங்கே போனோம். அங்கே போன போது அந்த ஃபாதருக்கு 2 வண்டி, 12 பேர் உட்காரக்கூடிய வண்டி, வயதானவர்கள் மற்றும் நோயாளிகள் வந்தால் அவர்கள் செல்வதற்கு 2 வண்டி குடும்பத்தின் சார்பிலே. என்னுடைய மருமகள் கத்தோலிக்கராக இருக்கிறார், என்னுடைய மகன் அதிலே உறுப்பினராக இருக்கிற காரணத்தை அவர்கள் வேண்டுகோளை ஏற்று ஒரு வேண்டுதல் வைத்து நாங்கள் எல்லாம் போனோம். 2 வண்டி கொடுத்தோடனே ஃபாதர் சொன்னார், இந்த வண்டியிலே பகிய வண்டியில ஏறி கொஞ்சம் ஆலயத்தை சுற்றி வரலாமா என்று கேட்டார். சுற்றி வரலாம் என்று சொல்லி சுற்றி அப்படி வந்தோம் பாருங்க. ஒரு இடத்துல கொஞ்சம் நிறுத்துங்கள் என்று சொல்லி, இந்த கடையை பாருங்க. என்ன கடை ஃபாதர்னு? இங்க ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு, 6 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்க தாவேகா கட்சியினர் கூட போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க, கடையை மூட முடியவில்லை, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னார். சர்ச்சு காம்பவுண்டை ஒட்டி கடை, இந்த பக்கத்தில் பள்ளிக்கூடம், இந்த பக்கம் மருத்துவமனை, எல்லாம் பாருங்கள் என்று சொன்னார். வந்த ஃபாதர் என்கிட்ட சொன்னதை நீங்கள் மறந்து விடுங்கள் என்று சொன்னேன். அதே போன்று என்னை சந்திக்க வந்த ஊர் மக்கள் சொன்னேன், இந்த மனு என்று கொடுத்ததாக நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் இறைவன் அருளால் என்று சொல்லி திங்கட்கிழமை சென்னைக்கு சென்றேன். செவ்வாய்க்கிழமை காலை முதல்வருக்கு தகவல் போனது, புதன்கிழமை காலை அந்த கடை இல்லை. இது நான் சொல்வதற்கு காரணம் இல்லை என்றால், சரியான நேரத்தில் சரியான முறையில் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுகிற எந்த மக்கள் பிரச்சனையும் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதில் ரொம்ப 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 ஆர்வமாக இருக்கிறார், ரொம்ப விழிப்போடு இருக்கிறார். அதனால்தான் ஏற்கனவே நான் சொன்னேன், இதுவரை வெளியரங்கமான ஒரு ஆட்சியை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் வெளியரங்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சட்டசபையில கூட என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று லைவ் போட்டோம். ஏன் போட்டோம் என்றால், ஒரு எம்எல்ஏக்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள், என்ன சொல்லுகின்றார்கள், அவர் வைக்கிற வாதம் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் லைவ் டெலிகாஸ்ட் வர வேண்டும் என்று சொன்னால், பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் நான் ஆதரித்து இரவு நேரத்தில் முடிவெடுத்து எல்லோருக்கும் தகவல் சொல்லி அடுத்த நாளே ஒளிபரப்பினோம். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்றால், அரசாங்கம் மூடி மறைக்கிற அரசாங்கமாக, என்ன நடக்கிறது என்று தெரிவிக்காத அரசாங்கமாக, புகார் பட்டியலை கொண்டு போய் கவர்னரும் கொடுக்க வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்திருக்கிற அரசியல் கட்சியாக இல்லாமல், அரசியல் கட்சிகள் மக்கள் நலனை சார்ந்து மட்டும்தான் சட்டசபைக்கு வந்து உழைக்க வேண்டும், அப்படிப்பட்ட நற்பெயரை எல்லா கட்சியும் எடுக்க வேண்டும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளைத்தான் எடுக்க வேண்டும் என்பது அந்த அடிப்படையிலே தான் இப்போது உங்க கூட மேகதாது பிரச்சனையில் எல்லா கட்சிகளும் ஒன்றுபட்டு நின்று அவர் எல்லோரும் ஆம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றி இன்றைக்கு மத்திய சர்க்காருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய அரசாங்கம், ஒரு புதிய விடியல், புதிய நோக்கம், ஒரு புதிய எழுச்சி கிடைத்திருக்கிறது, ஒரு இளைஞர் கிடைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் சந்தித்த போது, முதல் சந்தித்த போது வெளியே வந்தவுடன் பத்திரிகை நிருபர்கள் என்னை கேட்டார்கள், முதல் சந்திப்பு எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். முதல் சந்திப்பே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்த மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்று நான் சொன்னேன். காரணம் என்ன என்றால், நான் அவரோடு நெருக்கமாக பழகியவன். எனக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் நான் பிரபாகருக்குத்தான் கொடுத்திருப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னை நேசித்தார், அன்பு காட்டினார், வளர்த்தார், உருவாக்கினார், ஆளாக்கினார். அதனால்தான் ஒரு கட்சியில் நான் இருந்தாலும் கூட எனக்கு வாத்தியார் எம்ஜிஆர் என்று நான் சட்டசபையிலே பகிரங்கமாக சொன்னேன். ஏனென்றால் நல்ல பண்புகளை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். அப்படித்தான் என்னை பார்த்த பழகிய அத்தனை தலைவரிடமிருந்து நற்பண்புகளை கற்றுக்கொள்வதற்கு இறைவன் எனக்கு அருள் புரிந்தார்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.